வணக்கம். ஐரோப்பிய நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் முயற்சி எடுப்பதாக அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய தளங்களின் மீது ஈரானுடைய தாக்குதல்கள் நடைபெறும் என்றும், இப்பொழுது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மிகவும் வன்முறையாக உயர்த்தி சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு அடுத்த கட்ட பதிலடி என்ன? இதுவரை காலமும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய முகாம்கள் மீது ஈரான் தொடர்ந்தேர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியது. பலத்த இழப்புகளையும் உயிர் இழப்புகளையும் ஆயுத இழப்புகளையும் அமெரிக்கா சந்தித்தது ஒரு சம்பவம். மத்திய கிழக்கு எல்லைக்குள் தான் இந்த போரை மட்டுப்படுத்தி நடத்த வேண்டும் என்கின்ற தேவை ஈரானுக்கு கிடையாது. அமெரிக்கா தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து ஈரானை முடக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா அப்படி செய்கின்ற பொழுது ஈரான் மட்டும் மத்திய கிழக்கிற்குள் கச்சேரி வைத்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே அமெரிக்காவினுடைய ஐரோப்பிய தளங்களின் மீது ஈரான் தாக்குதலை நடத்துகின்ற போரினுடைய பாகம் 2.0 என்று கூறப்படுகின்ற அடுத்த கட்டம் ஆரம்பிக்க போவதாக இன்று காலை அறிவித்திருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகள் எதற்காக தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டும்? அமெரிக்காவினுடைய தளங்களை அமைத்து அதிலிருந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கான வழிவகைகளை இவர்கள் செய்கின்றார்கள். நேரடியாக அமெரிக்காவுடன் இணைந்து இவர்கள் போருக்குள் வராவிட்டாலும் கூட மறைமுகமான உதவிகள் இருப்பதை மறுக்க முடியாது. உதாரணமாக பிரிட்டனினுடைய தளங்கள் மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன, சைப்ரஸில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணத்தினால் ஈரான் அமெரிக்காவை அடுத்த கட்ட நெருக்கடிக்குள் தள்ள இருக்கின்றது. எப்படி ஈரானை பொருளாதார நெருக்கடிக்குள் அமெரிக்கா தள்ளுகின்றதோ அதற்கு அமைவான சதுரங்க பலகை ஆட்டத்தில் அமெரிக்காவினுடைய பாகம் 2 நெருக்குதலுக்கு உள்ளாதலை அது ஆரம்பிக்க போகின்றது. ஈரானினால் ஐரோப்பா மீது தாக்குதல் நடத்த முடியுமா? ஈரானில் இருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் பல்கேரியா, சைப்ரஸினுடைய இலக்குகள் காணப்படுகின்றன. இந்த இலக்குகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் இப்பொழுது முதல் கட்டமாக ஆபத்தை சந்தித்திருக்கின்றன. ஆனால் ஐரோப்பாவை எட்டி தொடக்கூடிய அளவிற்கு ஈரானிடம் ஏவுகணைகள் உண்டு. அதேவேளை ஈரானுடைய ஏவுகணைகள் திறமையானவையா என்றால், இதற்கு முன்னதாக இந்த போர் ஆரம்பித்த பொழுது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற தீவு டியாகோ கார்சியா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தீவில் அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம், பெரும் படைத்தளம் உண்டு. இதன் மீது தாக்குதலை நடத்துவதற்காக ஈரானுடைய 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இந்த இடம் ஈரானில் இருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. ஈரானுடைய 2 ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட இந்த முயற்சியை ஈரான் செய்து பார்த்தது. 4000 கிலோமீட்டர்கள் தாண்டி அமெரிக்கா மீது தாக்குதலை நடத்த முடியுமா என்பது இந்த தாக்குதலின் நோக்கமாக இருக்கின்றது. இதை தொடர்ந்து ஈரான் அடுத்தபடியாக இப்பொழுது ஐரோப்பாவிற்குள் பாய போகின்றது. இதை தடுக்க ஐரோப்பாவினால் முடியுமா? ஐரோப்பா எத்தகைய முயற்சிகளை எடுத்திருக்கின்றது என்பது இப்பொழுது கேள்விக்குறி. அதேவேளை ஐரோப்பா விரைவாக ஆயுதங்களை உருவாக்குவதில் கன வேகத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று டென்மார்க்கில் இருக்கின்ற ஹெர்னிங் நகரத்தில் ஆயுத கண்காட்சி ஒன்று நடைபெறுகின்றது. உலகளாவிய ரீதியில் 1200 ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் இந்த கண்காட்சிக்கு வருகின்றன. இதுவரை காலமும் வந்த எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமானவர்கள் இந்த கண்காட்சிக்கு வருகை தருகின்றார்கள். 25,000 பேர்களுக்கு மேல் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கண்காட்சியினுடைய நோக்கம் அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கும், அந்த நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்த நிறுவனங்கள் தமது திறமையை வெளிக்காட்டுவதற்குமான கண்காட்சியாக இருக்கின்றது. இந்த கண்காட்சியில் ஒரு சிறப்பம்சம், டென்மார்க் பில்லியன் கணக்கிலான குரோனர்களை இப்பொழுது போருக்காகவே ஒதுக்கி இருக்கின்றது. கடந்த காலங்களில் சேகரித்த பெருந்தொகையான பணத்தை இப்பொழுது ஆயுத போட்டிக்குள் முடக்கி இருக்கின்றது. இதனால் டென்மார்க்கிற்கான பிரம்மாண்டமான போர்க்கப்பலை யார் உருவாக்குவது? இதற்கான ஆர்டரை எடுப்பதற்கு நிறுவனங்கள் ஓடி வந்திருக்கின்றன. இதுபோல ஆயுத உற்பத்திக்காகவும் குவிந்திருக்கின்றார்கள். இந்த ஆயுத கண்காட்சியில் எல்லோருடைய கண்களையும் கவர்ந்தெழுப்பது டென்மார்க் ஓகூஸ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் உருவாக்கிய ஒரு ட்ரோன் ஆகும். இந்த ட்ரோனினுடைய சிறப்பம்சம் தவளை என்று கூறப்படுகின்றது. கடலின் அடியிலும் இது செயற்படும். கடலின் அடியிலிருந்து திடீரென ஆகாயத்தில்
வேகத்தில் பறந்து ஆகாயத்திலும் இது தாக்குதலை நடத்தும். இந்த இரண்டு இடங்களிலும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் தாக்குதலை நடத்தக்கூடிய இந்த ட்ரோன் ஹைபிரிட் ட்ரோன் என்று அழைக்கப்படுகின்றது. யார் தாக்கினார் என்பது தெரியாமலே அடித்துவிட்டு போய்விடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கி இதை உற்பத்தி செய்வதற்கும் சர்வதேச சந்தைப்படுத்தலுக்கும் டென்மார்க் முயலும் என்று கூறப்படுகின்றது. இன்று நிபுணர்கள் இந்த ட்ரோனினுடைய சிறப்பம்சம் குறித்து பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டாவது, இன்னொரு வகை 30 சென்டிமீட்டர்கள் மட்டும் உடைய புதிய ட்ரோன் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆளில்லா சிறு விமானம் ரஷ்யாவினுடைய ஷாகிட் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கான திறமை கொண்டதாக இருக்கின்றது. இதனுடைய ஆற்றல் எதிர்காலத்தில் புற்றீசல்களாக வரக்கூடிய ரஷ்யா போன்ற நாடுகளினுடைய தாக்குதல்களை முடக்குவதற்கான ஒரு முயற்சியாக இருக்க போகின்றது. இப்பொழுது ஈரான் ஐரோப்பா மீது தாக்குதலை நடத்த போகின்றோம், அமெரிக்க இலக்குகளின் மீது தாக்குதலை நடத்த போகின்றோம் என்று கூறி நாளை ஐரோப்பாவில் இருக்கின்ற சாதாரண உள்ளக கட்டமைப்புகளை தாக்க போகின்றோம், பாலங்களை தகர்க்க போகின்றோம் என்று புறப்பட்டால் என்னதான் செய்வது? ஈரானை வெள்ளோட்டமாக அனுப்பி ரஷ்யா இரண்டாவதாக வந்தால் என்ன செய்வது? ஐரோப்பா விரைவாக தயாராக வேண்டி இருக்கின்றது. ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவை கைவிட்டு தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டிய நிலையில் இப்படியான ஆயுத கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் இன்னொரு அம்சம், சிறிதாக தயாரிக்கப்பட்ட இன்னொரு ஆளில்லா விமானம் ஆகாயத்தில் பறக்கின்ற பொழுது சர்வதேச நாடுகளினுடைய அதாவது வல்லரசுகளினுடைய டிராடர்கள் அவற்றை அவதானிக்கின்ற பொழுது பிரம்மாண்டமான ஒரு ட்ரோன் வருவது போல அது ஏமாற்றும். ஆனால் சிறிய சிலந்தி பூச்சி போலத்தான் அது இருக்கும். அதை பார்த்ததும் சாதாரண ஏவுகணைகளினால் சுட்டு வீழ்த்த முடியாது என்று விலை கூடிய ஏவுகணைகளை ஏவ வேண்டிய சூழலும் பொருளாதார பெரு நஷ்டங்களும் ஏற்படும். எனவே எதிரிகளினுடைய ஆயுத களஞ்சியங்களை இல்லாமல் செய்வதும் ஆயுத பொருளாதார பெரு நஷ்டத்தை ஏற்படுத்துவதும் இப்படியான ஆளில்லா விமானங்களின் இன்னொரு ஏமாற்று முயற்சியாக இருக்கின்றது. இதுவரை காலமும் மனிதன் என்னென்ன போரியல் தந்திரங்களை எல்லாம் செய்தானோ அத்தனை போரியல் தந்திரங்களையும் அதிலிருந்து ஒருபடி மேலும் அதிநவீனமாக்கி அவற்றை சின்னஞ்சிறிய விலையுடைய ஆளில்லா விமானங்களின் மூலமாக செய்வதனால் பெரும் பெரும் ஆயுதங்கள் எல்லாம் செயலிழந்து போக ஆளில்லா விமானங்களினுடைய பெரும்போர் ஒன்று வெடிப்பதற்குரிய புதிய யுகத்திற்கு உள்ளே இந்த டிஜிட்டல் போர் பிரவேசிக்கின்றது. ஆனால் இந்த ஆயுத கண்காட்சிக்கு வந்திருப்பவர்கள் கூறுகின்ற ஒரு கருத்தின்படி டென்மார்க் பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கி இருப்பது உண்மைதான். ஆனால் அந்த பணத்தை வாங்குவதற்கும் அதன் மூலமாக பொருட்களை உற்பத்தி செய்து டென்மார்க்கிற்கு வழங்குவதற்கும் மிகவும் கடினமாக இருக்கின்றது. டென்மார்க்கினுடைய நிபந்தனைகள் மிக மிக கடினமானவை என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே ஆயுத விற்பனையில் 10 விதமான கமிஷன், இடையில் நிற்பவருக்கு இன்னொரு 10 விதமான கமிஷன், இப்படி எல்லோருக்கும் கமிஷன் கொடுத்து போர்க்களம் போனால் உடைந்து விழுகின்ற ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஊழல் விளையாட்டுகளை டென்மார்க்குடன் செய்ய முடியாது. உலகத்தில் ஊழல் குறைந்த முதலாவது வரிசை நாடுகளில் டென்மார்க் ஒன்று என்பதனால் ஆயுதம் என்ற போர்வையில் டிமிக்கிவிட முடியாத நிலை நிறுவனங்களுக்கு இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை. அதேவேளை டென்மார்க்கினுடைய ஹேர்னிங் நகரில் இப்பொழுது ஆர்ப்பாட்டங்களும் வெடித்திருக்கின்றன. ஏனென்றால் இப்படியான ஆயுத போட்டா போட்டியில் தேவையில்லாமல் ஈடுபட்டு நாட்டினுடைய பணத்தை நாசமாக்க வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் திட்டமிட்ட பாதையில் இது செல்லும் என்பதை மறுப்பதற்கு இல்லை. எனவே ஈரானினுடைய தாக்குதல் எச்சரிக்கை ஐரோப்பாவில் டென்மார்க்கை மட்டும் அல்ல, ஐரோப்பாவில் இருக்கின்ற அத்தனை நாடுகளையும் இதுபோல தீவிரமடைய செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி உறங்கி கிடந்த கும்பகர்ணனை அடித்து எழுப்பியது போல ஈரானினுடைய இந்த போர் குரல் ஐரோப்பிய கும்பகர்ணன்களை எழுப்ப போகின்ற ஒரு குரலாகவே இருக்கின்றது. போர்க்களத்தில் கும்பகர்ணன் வந்தால் என்னதான் நடைபெறும்? அதுவும் அடுத்த கட்ட போராக அமையும். இந்த போர்க்களமானது டொனால்ட் ட்ரம்பை பின்தள்ளி வேறு ஏதோ ஒன்று புதிதாக வரக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதன் முதலாவது அடையாளமாக இன்றைய காலை செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டி டே என்று பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். டி டே என்பது இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நாஜிகளை வெல்வதற்காக நேசப்படைகள் பிரகடனப்படுத்திய ஒரு போராகும். இதுபோல பொருளாதார டி டே என்பது ஈரானுக்கு எதிராக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த டி டே என்றால் என்ன? அடுத்த செய்தியில் இணைந்திருங்கள். முக்கியமான தகவல்களை சேகரித்து உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் உறவுகளே. சுந்தோஷ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.